தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமே. ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறோ. இறைவாராதனை செய்கிறோம். இயேசுவே, என் பாவங்களை மறைக்காமல் உம்மிடம் கொண்டு வருகிறேன் அப்பா. உமது திரு இரத்தத்தால் என்னை கழுவும் ஆண்டவரே. என்னை மன்னித்து உம்முடைய வழியில் நடத்தும் அப்பா. நாங்கள் உம்மில் மகிழ்ந்து களிர்கூறங்களை செய்யும் ஆண்டவரே. உம்மை நம்புகிற பிள்ளைகள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகாதபடி உம்முடைய பேரன்பு சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. என் ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். என் ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. உங்களை ஆராதனை செய்ய விடாம, ஸ்துதிக்க விடாம பாரமா இருக்கிறீங்களா? பாரமா இருக்கிறீங்களா? இப்பவே உங்களுடைய இந்த மனவெளி ஜெபத்தில் ஒப்பு கொடுத்துடுங்க. மறைக்காதீங்க. ஒப்பு கொடுத்த இடத்தில் தான் அற்புதம் நடக்கும். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கிறேனும். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நானும் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி, தூக்கி எறியப்பட்ட என்னை, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நானும் உயிர் வாழ்கின்றேன். மன்னிக்கப்பட்டவன் துதிக்க ஆரம்பிச்சிருவான். மன்னிக்கப்பட்டவன் துதிக்க ஆரம்பிச்சிருவான். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, எழுந்து போ. நம்பிக்கை. நீதிமான்களே, ஆண்டவரில் மகிழ்ந்து களி கூறுங்கள் என்று வேதம் சொல்ல. உன்னுடைய பாரத்தை இறக்கினா வாய் தானால புகழ். என் வாய் உமக்கு புகழ் சாற்றுவதாக. என் நாவின் இதழ்களை திறந்திரளும் அப்பா. நீங்க நினைச்ச ஆசீர்வாதம் தான் என்ன மறந்தா எங்கே போவேன்னா, நீங்க நினைச்சா, நீங்க நினைச்ச ஆசீர்வாதம் தான் என்ன மறந்தா எங்கே
எங்கே போவேன், நான் எங்கப்பா போவேன்? உங்களுடைய பிரசன்னத்தை விட்டுட்டு நான் எங்கப்பா போவேன்? நீங்க இருக்கும்போது நான் எங்கப்பா போவேன்? எங்கப்பா போவேன்? மணமகனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்று, நரிகளுக்கோ பதுங்கு குழிகளும் உண்டு, ஆனால் மருமகனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. நான் எங்கப்பா போவேன்? நம்முடைய சமூகத்தை விட்டுட்டு நான் எங்கப்பா போவேன்? எங்கப்பா போவேன்? அப்பாவும் நீங்க தான், அம்மாவும் நீங்க தான், ஆதரிக்கும் தெய்வமும் நீங்க தான், என்னை ஆதரிக்கும் தெய்வமும் நீங்க தான். நீங்க தான்ப்பா என்னை ஆதரிக்கிற தெய்வம், நீங்க தான்ப்பா. உங்க விட்டு நான் எங்கப்பா போவேன்? உனக்கு அறிவு புகட்டி நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன்னு சொன்னீங்களப்பா, சொல்லித்தான். உனக்கு அறிவு புகட்டி நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன்னு சொன்ன கடவுள் நம்மை கண்மணி போல பாதுகாக்க. கலங்குகிறாயா மகளே, கலங்குகிறாயா மகனே, சோர்ந்து போயிட்டியா? சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்கள் எல்லாரும் என்கிட்ட வாங்கன்னு சொன்ன இயேசு உண்டு. மன்னிக்க பிற்பாடு ஒரு வழிகாட்டுதல் உண்டு. பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும் பாதை காட்ட நேசருண்டு, பயமில்லையே. அப்பா, பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும் பாதை காட்ட ஏசருண்டு, பயமில்லையே, பயமில்லையே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. ஆராதனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, ஆராதனை இயேசுவுக்கு. அப்பா, நான் தவறி போயிட்டப்பா, இனி நான் அந்த தவறு செய்ய மாட்டேன்ப்பா, இனி ஒரு நாள் செய்ய மாட்டேன். என்னை மன்னிச்சு ஏற்றுக்கங்கப்பா, என்னை மன்னிச்சு ஏற்றுக்கங்கப்பா. மன்னிக்கிறதுக்காகவே நீங்க காத்திருக்கிறீங்கப்பா. நீ தண்டிக்க காத்திருக்கலப்பா, மன்னிக்கவே காத்து. தீயோர் சாக வேண்டும் என்பது என் விருப்பம் அல்ல, மாறாக தீயோர் மனமாறி என்னிடம் திரும்ப வேண்டும் என்பதே என் விருப்பம் என்று சொல்லி இருக்கிறீரே ஆண்டவரே. நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. பார்வோன் சேனையை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும் பாதுகாக்க தேவன் இருந்தார். விடுதலை பயணத்தில் பார்க்கிறோம், இஸ்ரேல் மக்கள் எகிப்தின் அடிமை தளத்திலிருந்து வெளியே கொண்டு வரார். முன்னால போயிட்டே இருக்காங்க, முன்னால கடல் நிற்கிறது அப்படியே. பின்னால பார்வோன் குதிரைகளோடு வர்றார். மக்கள் என்ன செய்வார்? ஐயோ, வேதனையோடு கண்ணீரோடு கலங்குகிறார். உன் கோலை நீட்டே. இயேசு அவனோடு இருந்தார், மொய்சனோடு இருந்தார். கோலை நீட்டு. கடலை பிரித்தார், கட்டாந்தரையில் நடக்க வைத்தார். பார்வோனும் குதிரைகளும் ரதங்களும் மூழ்கி போயின. கடவுள் தண்டிக்க காத்திருக்கல, மன்னிக்கவே காத்திருக்கிறார். நான் உனக்கு அறிவு புகட்டுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன்.
மன்னிக்க பின் ஒரு வழிகாட்டுதல் உண்டு. மன்னிக்கப்பட்டவன் சுதி எடுக்க ஆரம்பிச்சிருவான். 38 ஆண்டுகள் முடக்கவாதத்தில் இருந்தவனை எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு போ என்று சொல்லவன் துதித்து பாடி குதித்து எழுந்து ஓடினான். என்னாச்சு? ஆண்டவரிடம் என் குற்றங்களை நான் ஒப்புக்கொள்வேன் என்றான் தாவீது. உடனே என்னாச்சு? நீரும் என் பாவத்தை பொறுத்தள்ளினீர் என்று பாடுகிறார். கடவுள் நம்மை தண்டிக்க அல்ல, மன்னிப்புக்கு வழிகாட்டுதல் உண்டு. அன்பார்ந்த தேவச்சனமே, நாத்தான் தீர்க்கதரிசி வந்து கேட்டவுடன் தாவீது ஒப்புக்கொள்கிறான். ஆண்டவருடைய என் குற்றங்களை நான் ஒப்புக்கொள்வேன் என்றான். தாவீது பாவம் செய்தான். பத்செபாவின் காரியம். 1 வருடம் அவன் மறைந்தான். அந்த வருடம் அவனுக்கு நரகமாக இருந்தது. ஒப்பு கொடுப்போம். மன்னிப்பு பேறு பெற்ற வாழ்வு, மன்னிப்பு பாதுகாப்பு, மன்னிப்பு மகிழ்ச்சி. மன்னிப்பு பெற்றவன் ஆசீர்வாதம். பேறு பெற்றவர்கள் அவர்கள், ஏனெனில் அவர்கள் குற்றங்கள் மன்னிக்கப்பட்டன. என் பாவத்தை உனக்கு எடுத்துரைத்தேன், நீரும் என் பாவத்தை பொறுத்தருளினீர் என்று பாவத்தை ஒப்புக்கொண்டான் தாவீது. ஒப்பு கொடுத்த உடனே கடவுள் மன்னிக்கிறார். பாவத்தை மறைத்தால், பாவத்தை மறைக்கும் பொழுது அமைதி போகும், சந்தோஷம் போகும், பலம் போகும். நான் அமைதியாக இருந்த பொழுது என் எலும்புகள் நலிவடைந்து விட்டன. என் எலும்புகளில் நலமே இல்லை. நான் நடக்க முடியல, ஓட முடியல, பேச முடியல, எதுவுமே என்னால் செய்ய முடியல. ஆனால் ஆண்டவருக்குள்ள நான் இறங்கி இருக்கும் பொழுது வல்லமை பெற்றவனாக இருக்கிறேன். இந்த வல்லமைக்காக ஜெபிங்க ஆண்டவர். ஒப்பு கொடுப்போமா? உமழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உமழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நானும் உயிர் வாழ்கின்றேன். நீதிமான்கள் மன்றாடும் பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு செவி கொடுக்கிறார். இந்த நாள் முழுவதும் ஆண்டவரின் அன்பும் பாதுகாப்பும் உங்களோடு எப்பொழுது இருக்கும். அவருடைய சமூகத்தில் நினைவு வைக்க வேண்டிய காரியங்கள். ஆண்டவரை நாடினால் பதில் உண்டு. மகளே மகளே, சகோதரனே சகோதரியே, அவர் எத்தனை நல்லவர் என்று சுவைத்து பார். உடைந்த இதயத்திற்கு அருகில் அவர் எப்பொழுதும் இருக்கிறார் என்று சொல்லி உணர்ந்து கொள். ஆண்டவரை நம்பி தேடுபவர்கள் ஒருபோதும் அவமானப்பட்டதில்லை, அவமானப்பட மாட்டார்கள், குறைவுபட மாட்டார்கள். மறவாமல் நினைக்கிற தேவன். தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை எடுத்து காத்து தினம் நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஆண்டவர் எத்தனை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். சுவைத்து பாருங்கள். சுவைக்க சுவைக்க தேனினும் இனிமை இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தேனினும் இனிமை
இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அதை நாடிய நானும் தேடிய தினமும் அகமகிழ்வேனே. அவரை தேடணும், அவரை நாடணும், ஒரு பக்கத்தில் போகணும். நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே என் எஜமானனே, நேசரே என் துணையாளரே. காலையில் கிருபையும் மாலையில் மகிமையும் தருகின்ற இயேசுவே, நீ சொன்னால் போதும் நான் செய்வேன் ஆண்டவரே. நீ சொன்னால் போதும் ஆண்டவரே, நான் செய்கிறேன் ஆண்டவரே. நீங்க என்ன சொல்றீங்களோ அதை செய்கிறப்பா. எனக்கு ஒரு ஆசை உண்டு, என் இயேசுவை காண வேண்டும். எனக்கு ஒரு ஆவல் உண்டு, நான் அவரோடு பேச வேண்டும். எனக்கு ஒரு ஆசை உண்டு, என் இயேசுவை காண வேண்டும். அப்பா உங்க பார்க்கணும்னு ஆசைப்பா. ஒப்புக்கொடுங்க, உங்களை அப்படியே ஒப்புக்கொடு. ஆண்டவரே என் கண்களை திறந்தரும், என் அறிவு கண்களை திறந்தரப்பா. நான் தப்பு பண்ணேன், சமுத்திரம் வந்துட்டப்பா. என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, சுமந்து தீர்த்தீரையா, சுமந்து தீர்த்தீரையா. நான் பாடுவேன், நான் பாடுவேன். வானகமே வையகமே எனது ஆசை நிறைவேறுமா. வானகமே வையகமே எனது ஆசை நிறைவேறுமா, எனது ஆசை நிறைவேறுமா, எனது ஆசை நிறைவேறுமா. எனக்கு ஒரு ஆசை உண்டு, இயேசுவை காண வேண்டும். எனக்கு ஒரு ஆவல் உண்டு, நான் அவரோடு பேச வேண்டும். உங்கள்கிட்ட பேச வந்திருக்கப்பா, உங்களுடைய சத்தத்தை கேட்க வந்திருக்கிறப்பா. பேசுங்கப்பா, பேசுங்கப்பா. நீங்க பேச போவதற்காக இனி இருக்கிற 1 மணி நேரத்தை நாங்கள் உங்களுக்கு முழுசா கொடுக்க ஆவலாய் காத்திருக்கிறோம். இந்த வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உச்சன் தலை முதல் உள்ளங்கால் வரை நம்முடைய வார்த்தையின் அபிஷேகத்தினால் நிரப்ப போவதற்காக நன்றி ஆண்டவரே. எல்லா கடன் பிரச்சனைகள், தொல்லைகள், அவமானங்கள், அச்சுறுத்தல்கள், பலவீனங்கள், நோய்கள், ஐயோ என் நோய் இப்படியே முத்தி போயிடுமா, நான் மரித்து போயிடுவேனா, என் பிள்ளைங்களுடைய நிலைமெல்லாம் என்ன ஆகும் நினைச்சு கவலைப்படுறியா? உன் பாரங்களை அவரிடத்துல வச்சிரு, உன் கவலைகளை அவரிடத்துல போட்டுடு. எந்த வியாதியா இருந்தாலும் ஒரு நொடி பொழுது அவருக்கு போதும், அவர் சுகமாக்குகிறதே. வார்த்தை தொட்ட உடனே சுகமான மரித்து போனவனை எழுந்து வா என்று சொன்னான், அவன் வருகிறான். மரித்த சடலத்தை தொட்டு தவித்தகும் எழுந்து வா என்று சொல்லி எழுந்து வருகிறான்.
மரித்து போகின்ற நிலையிலோடு இருக்கிறாயா? கண்ணீரோடு இருக்கிறாயா? கவலையோடு இருக்கிறாயா? வேதனையோடு இருக்கிறாயோ? உன் பலவீனங்களை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து அவர் பார்த்துக் கொள்வார். அவர் பார்த்துக் கொள்வார். எனக்கு ஒரு ஆண்டவர் உண்டு, என் தேவன் என்னை பார்த்துக் கொள்வார். அவர் பார்த்துக் கொள்வார். நீங்க பேசுங்கப்பா. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன் காரியங்களை வாய்க்க செய்வார். அதிசயங்களை செய்வார். அற்புதங்களை செய்வார். நீ நம்பினால் உனக்கு, நீ நம்பின வண்ணமே நடக்கும். உன் ஆசைகளை நிறைவேற்றுவார். உன் மனம் விரும்புவதை அவர் உனக்கு தருவாளாக. உன் திட்டங்களை அவர் நிறைவேற்றுவார். அவருடைய சமூகத்தினுடைய முழுச ஒப்பு கொடுத்துட்டு மன்னிப்பு கேட்டால் போதும். பாவ மன்னிப்பு நமக்குள்ள வந்துருச்சுன்னா உடலில் அற்புதம். உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை உள்ள அத்தனை நோக்காடுகளும் விடுதலை 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 விடுதலை. நாயகன் நம்மோடு இருக்கிறார். அவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். சரண்டராயிடுங்க. அவ்வளோதான், வேலை முடிஞ்சு போச்சு. ஆண்டவர் சமூகத்தில் முட்டி போட்டுட்டா எந்த இடத்துல போய் நிற்க பலன் தருவார். ஒன்றுக்குமே உதவாதுன்னு சொன்ன தூக்கி ஆண்டவர் அரசனா நிறுத்தினார் தாவீதை. ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்மை கைவிட மாட்டார். நமக்கு ஒரு ஆசை, ஆண்டவரோடு பேசணும். எனக்கு ஒரு ஆசை உண்டு, ஆண்டவரோடு நான் பேசணும். நீங்கள் பேசுங்கப்பா, அடியேன் கேட்கிறேன், ஆண்டவரே பேசும் என்று சொல்லி காத்திருக்கின்ற தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. தொடர்ந்து எங்களை இந்த ஆராதனையை வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், 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 ஆமேன்.